ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளை, இந்த கருப்பன் மீது சத்தியம், நான் சொன்னதை நீ முழுசாக கேட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கே வந்து சேரும். காரணம் இல்லாமல் நான் எதையும் சொல்ல மாட்டேன், உன் கண்களில் காட்ட மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது இந்த பதிவை காட்டியதின் காரணமே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான உத்தரவாதத்தையும் உயர்வையும் கொடுப்பேன்னு சொல்கிறதுக்காக தான். உண்மை இருக்கும் இடத்துல பிடிவாதம் இருக்குது. உன்கிட்ட நல்ல குணமும் அன்பும் நிறைய இருக்கிறதால சில விஷயங்களில் நீ பிடிவாதமாக இருக்கிறன்னு எனக்கு தெரியும். ஆனால் எது எப்படி இருந்தா என்ன, என்னுடைய பிள்ளையான நீ என்கிட்ட பிடிவாதமாக அன்பா பாசமாக கோபமாக உரிமையாக எப்படி இருந்தாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளு. உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஆழமாக மறுபடியும் யோசிக்காதே. தாமரை இலை தண்ணீர் போல இந்த உலக வாழ்க்கையில் ஒட்டியும் ஒட்டாமையும் வாழ கற்றுக்கோ. அதாவது உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் யோசிக்கணும், அதே நேரத்தில் அதை மேலோட்டமாக யோசிக்கணும். எல்லாத்தையுமே ரொம்ப ஆழமாக யோசிச்சின்னா கடைசியில் மன கஷ்டமும் பிரச்சனையும் தான் மிஞ்சும். அதனால் தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டி ஒட்டாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் உருண்டு ஓடுமோ, அதே போல் நீயும் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாமலும் கடந்து போயும் போகாமலும் இருக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது என் செல்லமே. ஏன்னா நீ பொறுமையாக இருந்தினா நீ இழந்ததெல்லாம் நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். பொறுமையின் வழியில் முயற்சி செய்யக்கூடிய உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வெற்றியை தருவேன். முதல்ல உனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடு. அப்புறம் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை கவனித்து பார்த்து உனக்கு தெரியாததை அதிலிருந்து நீ கற்றுக்கோ. சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் இந்த கருப்பன் மீது நீ நம்பிக்கை வச்சினா இந்த உலகத்தையே கூட உனக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்தை விட்டு விலகி நிற்கணும், சந்தோஷமாக உன் வாழ்க்கை இருக்கணும்னு நீ நினச்சினா அதற்கான மாற்றங்களை நீ தான் உருவாக்கிக்கணும். அதாவது எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை தருதோ, எந்த விஷயம் உனக்கு கவலைகளை தருதோ அதை பற்றி யோசிக்காத. அதை பற்றி யார்கிட்டையும் பேசவும் வேணாம், அதற்கான செயல்களை பற்றி சிந்தனை செய்யவும் வேண்டாம். உன் சொல், செயல், சிந்தனை இது மூணுமே உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இருக்கணுமே தவிர உனக்கு கவலையையும் கஷ்டத்தையும் கொடுக்குற விஷயங்களை பற்றி யோசிக்காதே. நீ பட்ட கஷ்டத்தை அடுத்தவங்க படக்கூடாதுன்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை மற்றவங்க புரிஞ்சுக்காம மறுபடியும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களே நினச்சி கவலைப்படாமல் தைரியமாக இரு. எல்லாருக்கும் உதவி செய்கிற மனப்பான்மையோட எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். நீ செய்கிறது சின்ன உதவியோ பெரிய உதவியோ, ஒரு அவசரத்துக்கு நீ மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கும் மதிப்பு அதிகம். அது இயல்பாகவே உன்கிட்ட இருக்குதுன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. காலம் கடந்து போயதே நினச்சி கவலைப்படாமல் உனக்கு நல்ல வழிகாட்ட இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்னு தைரியமாக இரு. எத்தனை காலம் கடந்தாலும் நிச்சயம் தரமான சிறப்பான வாழ்க்கையை தான் நான் உன் கைகளில் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே நீ நினச்சி பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்துவேன் என் செல்லமே. இத்தனை நாட்களாக பல துன்பங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் மேலே உனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் சொல்கிறத கேளு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும். என்னை நம்புகிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான எல்லா நல்லதுகளையும் நானே செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. நான் எப்போவுமே உன்கிட்ட சொல்கிறது நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான். நீயும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கோ. நீ எப்போதும் உன் மனசை அமைதிப்படுத்தி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அப்போதே சகலமும் உன்கிட்ட வந்து சேர்ந்துடும். நீ சந்தோஷமாக இருப்பதும் இல்லாததும் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பொறுத்ததில்ல, உன் மனநிலையை பொறுத்தது தான். நீ தான் எப்போதுமே உன் மனசை
அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை என்கிட்ட பிரார்த்தனையாக வச்சின்னா உடனே அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குற. நான் அப்படி கொஞ்சம் கால தாமதப்படுத்தினாலும் நீ கேட்டதை கொடுக்கலேனாலும் உடனே உனக்கு பயமும் பதட்டமும் கவலையும் கோபமும் ஆத்திரமும் எரிச்சலும் வெறுப்பும் எல்லாமே ஓங்கி வந்துடுது தானே. முதல்ல எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் காத்திருக்க பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. காத்திருந்தால் மட்டும்தான் கைமேல் பலன் கிடைக்கும். நிச்சயமா நீ காத்திருந்ததுக்கும் கஷ்டப்பட்டதுக்கும் உனக்கான நல்லது நடக்கலாம் போகுது. அவசரப்பட்டினா உன் நிம்மதிதான் தொலைமே தவிர உனக்கு எதுவும் கிடைக்காது. அதனால கொஞ்சம் பொறுமையா சிந்திச்சு செயல்படு. என்னை நம்பி நீ செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக நான் உனக்கு துணையா இருப்பேன். அதுவும் நீ நம்பிக்கையோட எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிச்சயம் உனக்கு நன்மையவே தரும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு உனக்கு பொறுமையும் நிதானமும் தேவை. நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன்.